வணக்கம். நாளிதழ். ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி 1 மாதம் கடந்த நிலையில, நேற்று இதுக்கான பதில் கிடைக்கப்பட்டிருந்தது. நான் கூட வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஏர் இந்தியா AI-171 என்று சொல்லப்படுகின்ற இந்த விமானத்தினுடைய எரிபொருள் 2 என்ஜினுக்குமான எரிபொருள் போகல் என்ற ஒரு ரீசனால தான் ஏர் இந்தியாவினுடைய இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில வினாடிகள்ல இந்த விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட இந்த விமானத்தில் பயணம் செய்த 242 நபர்கள்ல 241 பேர் இறந்திருந்தாங்க. இதுல அதிர்ஷ்டவசமாக விஸ்வஸ்குமார் ரமேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அதாவது லண்டன் குடியுரிமை கொண்ட இந்தியன் அவரு. ஸோ அவர் மட்டும் இதுல தப்பிச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு பிறகு நிறைய மக்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளானதுக்கு இவர் தான் காரணம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. ஸோ இவர் மட்டும் எப்படி ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த விமானத்திலிருந்து தப்பிச்சிருந்தார், ஒருவேளை இவர் இந்த விமான விபத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய பேசப்பட்ட விஷயம். ஆனா நேற்று நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதற்கட்ட அறிக்கையில் இந்த ஏர் இந்தியா விமானத்தினுடைய 2 என்ஜின்களுக்குமான எரிபொருள் போகல் என்ற ஒரு ரீசனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி டீட்டெயிலாக இந்த அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. இதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது விமானிகள் ஒரு விமானிட்ட இன்னொரு விமானி இந்த எரிபொருள் போற அந்த சுவிட்சை கட் ஆஃப் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் நான் பண்ணலன்னு சொல்றாரு. இது யாருக்கிட்ட கேட்குறாங்க, இந்த 2 விமானிகள்ல எந்த விமானி கிட்ட கேட்குறாங்கன்றது பற்றிய டீட்டெயில் சொல்லப்படலை. ஸோ இப்படி எல்லாம் பிரச்சனைகள் போகும்போது இப்ப இருக்கிற சிக்கல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய மக்களால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விஸ்வஸ்குமார் ரமேஷ் இந்த விபத்தை ஏற்படுத்துறதுக்கு இவரால் தான் இந்த விபத்தை நடந்திருக்கலாம். ஸோ இவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய பேர் பேசுகிறோம். ஒருவேளை இவரை சுற்றி இருக்க சூழலில் அவர் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் இந்த விஷயம் பேசப்பட்டதான்னு தெரியல. ஏன்னு சொன்னால், இந்த விபத்து நடக்கும்போது இவருடைய இன்னொரு சகோதரர் இருந்திருக்கிறாரு. இந்த டைம்ல அவர் இறந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இன்னும் இந்தியாவில இருந்து லண்டனுக்கு போகல அவருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இவருடைய இன்னொரு சகோதரர் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், விஸ்வஸ்குமார் ரமேஷ் இந்த விபத்து நடந்ததுல இருந்து 1 மாதம் கழிஞ்சதுக்கு பிறகும் இன்னும் ஒரு சரியான மனநிலையில இல்லை அவரு. ஸோ ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்காருன்ற ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே பேசினோம், இந்த விமான விபத்து நடந்த பிறகு ஒரு கேஷுவலா விமான விபத்து நடந்தது, இந்த விமானத்துல இருந்து இவர் தப்பிச்சு வந்தாருன்றதுக்கே ஒரு அறிகுறி இல்லாத அளவுக்கு ஒரு கேஷுவலா விமான விபத்து நடந்த இடத்துல இருந்து வாராருன்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, பேசியிருந்தேன் இல்லையா. இவர் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த விமான விபத்து நடந்ததுல இருந்து இரவையில சரியான தூக்கம் இல்லை, நைட்ல திடீரென்று எழுப்பி தெரிவிக்கிறாரு, விபத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்த விஸ்வஸ்குமார் ரமேஷனுடைய ஒரு பிரதர் சொல்றாரு. ஸோ இது பாத்தீங்கன்னு சொன்னால், நம்ம பேசுறதை தாண்டி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் பார்த்துருக்கலாம், அவரால் அந்த விபத்து நடந்தீங்கன்னு சொல்றாங்க, சுற்றி இருக்கிறார்கள் அப்படிலாம் கதைக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு பிரச்சனையாலேயே இந்த மன அழுத்தம் வந்திருக்கேன்னு தெரியல. இப்போ வரைக்குமே இந்தியாவில இருந்து இன்னும் இவர் மறுபடியும் லண்டனுக்கு போகாத நிலையில இருக்கிற இந்த டைம்ல ரொம்பவே மன அழுத்தத்தில் டிப்ரெஷன்ல இருக்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த விபத்து எதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி முதற்கட்ட அறிக்கையும் வந்திருக்குது. இதுக்கு பிறகாச்சும் கொஞ்சம் சோசியல் மீடியாவில் இவரால இந்த விபத்து நடந்திருக்கின்ற விஷயங்கள் பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது நான் நினைக்கிறேன். ஒருத்தர் பண்ணாத ஒரு தவறுக்கு இறைவன் அருளால காப்பாற்றப்பட்ட ஒரு நபரை அவரால் அந்த விபத்தை நடந்திருக்கன்னு சொல்லி அவரை நம்ம சுட்டி காட்டுறது ஒரு தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், உண்மையிலே விபத்துக்குரிய ரீசன் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். இதனுடைய முதற்கட்ட அறிக்கை வந்திருக்குது. உண்மையிலே இதுதானா கன்ஃபார்மான நியூஸ் கேட்டீங்கன்னு சொன்னா, இல்லை இதுதான் இந்த விபத்துக்கு ஒட்டுமொத்த காரணமான்னு கேட்டீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. முதற்கட்ட அறிக்கை வந்திருக்குது. ஸோ இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி நிச்சயமா நமக்கான ரிப்போர்ட் தருவாங்க. ஸோ இது போயிங் நிறுவனம் ஒஃபிஷியலா கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவன் அருளால தப்பிச்சு வந்த அந்த விஸ்வஸ்குமார் ரமேஷ் இப்போ ரொம்ப பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறார்ன்ற ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவரை போர்ட்ரேட் பண்றதும் இதுக்கான ஒரு காரணமா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு அப்டேட்டோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.